கோர்ட்டே வந்து ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்குது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாதது, உண்மை வெளியில் வராததெல்லாம் வந்து வருத்தத்திற்குரிய விஷயன்ற மாதிரிலாம் சொல்கிற கருத்துக்கள் எப்படி நிலவிட்டு இருக்கு? இந்த சட்டம் ஒழுங்கோட தொடர்பு படுத்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆணவ கொலைங்கிறது வந்து சாதி வேறுபாட்டில் வர்றது தானே. இந்த தமிழ்நாட்டில் சாதி இருக்கா? பெரியாருன்ற ஒரு ஆள் பிறந்து தமிழ்நாட்டில் மட்டும்தானே. நம்மளாம் எல்லாரும் ட்ரெஸ் போடுறதே அவரால் தானே. ஜாதியே இங்கே இல்லையே. அப்போ எப்படி இங்கே ஆணவ வெக்கமா இல்லையாங்க சொல்கிறதுக்கு? ஒரு பக்கம் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குது, ஒரு பக்கம் பெரியார் மண்ணுங்கிறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் வரணும்ல. அது திருமாவளவன் ஒன்றும் கவலைப்படலையே. அவர் 2 சீட்டு போதுன்னு தானே இருக்காரு. இல்லை, அது ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேணுங்கிறதுல அவரும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இது ஏமாத்து வேலை. ஏமாத்து வேலை என்னன்னா, திருமாவளவன் என்ன கொதிக்கிறாரு பாருப்பா. அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லை பண்ணாங்க. என்ன தெரியும் உங்களுக்குன்னு கேட்குறேன். ஸோ ஆணவ கொலை என்ன வேணும்? தனி சட்டம் என்ன சொல்றாரு கடைசியில்? மக்களே, இளைஞர்களே, காதல் தன்னால பூக்கணும். நீங்க பூக்க வைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு பைக் வச்சுக்கிட்டு காதல கம்பல் வச்சுட்டு வாவான்னு கூப்பிடாதீங்க. ஆணவ கொலையில் நடக்குது. ஆக்சுவலி பர்டிகுலர்லி அந்த சமூகத்து இளைஞர்களை மட்டும் நீங்க அந்த சமூகத்தை நான் சொல்லவே இல்லை. அந்த பையன் வந்து வேணுன்ட்டே பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு வேணுன்ட்டு அந்த பையன் லவ் பண்ணுது. வேணுன்ட்டே லவ் பண்றது. அது அப்பா அம்மா சொல்றாங்க, இது நாடக காதல்மா, புரிஞ்சுக்க. அந்த பையன் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டான், இவன் வேணுன்ட்டு. தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ கொலைகள் எல்லாத்துலேயுமே அதெல்லாமே என்ன நாடக காதலாக இருந்திருக்கிறது? இல்லை, நாடக காதல் இல்லை. ராஜஸ்தான்ல அதுக்குன்னு இப்போ ஸ்பெஷல் சட்டம் ராஜஸ்தான்ல ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா? அதனால ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. அது போல இங்க வர்றதுல என்ன மாற்றம் வச்சுக்கங்க. இப்போ பாதிப்பு வந்துட போகுது. நீங்க வச்சுக்கங்க. உங்களுக்கு சட்டம் வேணும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா புக் எனக்கு வேணும். என் ரேக்ல ஒரு எக்ஸ்ட்ரா புக் இருக்கும், அவ்வளவுதான். தனி சட்டம் வச்சதுனால அந்த கொலையும் குறைய போறது இல்லை. அந்த சட்டமும் தனியா ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து தலையை துண்டிக்கப்படும், கால் வெட்டப்படும் சொல்ல முடியாது உங்களால. என்ன இருந்தாலும் 2 தண்டனை தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான வழக்கு விவகாரங்கள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்ன ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஆணவ கொலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பர்டிகுலர் கடலூர் சார்ந்த ஒரு இளைஞனுடைய தந்தை வந்து கொடுத்த மனுவின் அடிப்படையில் அந்த விசாரணையின் போது இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்டே வந்து ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்குது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாதது, உண்மை வெளியில் வராததெல்லாம் வந்து வருத்தத்திற்குரிய விஷயன்ற மாதிரிலாம் சொல்கிற கருத்துக்கள் எப்படி நிலவிட்டு இருக்கு? இந்த சட்டம் ஒழுங்கோட தொடர்பு படுத்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆணவ கொலைங்கிறது வந்து சாதி வேறுபாட்டில் வர்றது தானே. இந்த தமிழ்நாட்டில் சாதி இருக்கா? எனக்கு தெரியல. ஏன்னா பெரியார் பிறந்த பூமியில் எப்படி சாதி இருக்கும்? ஒன்றுமா இருக்கா? இல்லை, ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு பக்கம் வந்து வேற பூமி, அமித்ஷா இங்கெல்லாம் இங்கே உங்கள் இது நடக்காதீங்க, இது வேற மாதிரி பூமி, இது அங்கே உங்கள் இதில் அங்கே வச்சிங்கன்றாங்க. இந்தியாவிலே அதிகமாக நடக்கிறது ஆணவ கொலை தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அப்போ மற்ற ஊரில் இல்லாத சாதி இங்கே அதிகமாக இருக்கா? சாதி இருந்தால் தானே ஆணவ கொலை வரும். இப்போ நடந்த கொலை எதுவுமே நீ பணக்காரன் நான் ஏழைன்னு வர்றதில்லை, நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி தான் ஆணவ கொலை நடக்குது. அப்போ ஜாதி இருக்கு உங்க தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் யூபி, செகண்ட் தமிழ்நாடு நினைக்கிறேன். சரி, செகண்ட் தமிழ்நாடு வச்சுக்கோங்க. அப்போ பீகார்ல நடக்கல, ராஜஸ்தான் நடக்கல, யூபி ஆர் பீகார் ஏதோ ஒன்று வச்சுங்க. மேற்கு வங்கத்தில் நடக்கல. இங்கதானே அவர் பிறந்தாரு. நம்ம எனக்கு தெரிஞ்சு பெரியாருன்ற ஒரு ஆள் பிறந்து தமிழ்நாட்டில் மட்டும்தானே. நம்மளாம் எல்லாரும் ட்ரெஸ் போடுறதே அவரால் தானே. ஜாதியே இங்கே இல்லையே. அப்போ எப்படி இங்கே ஆணவ வெக்கமா இல்லையாங்க சொல்றதுக்கு? ஒரு பக்கம் ஆணவ கொலையில் அதிகமாக நடக்குது, ஒரு பக்கம் பெரியார் மண்ணுங்கிறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் வரணும்ல. சாதி இருக்குல்ல, அப்போ ஒத்துக்குங்க, சாதி இருக்கு, நம்ம சாதிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, தயவுசெய்து ஆணவ கொலையில் ஈடுபடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யாராக இருந்தால் என்னன்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆணவ கொலை வந்து அதிகமாக நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. அதை மூடி மறைக்கப்பட்ட ஆணவ கொலைகள் நிறைய. இது வந்து வெளியில் வர்றது ரொம்ப 100ல் ஒரு 5 கேஸ் 10 கேஸ் தான். நிறைய கேஸ் மூடி மறைச்சி கிராமத்திலே எல்லாம்
சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து பேசி எல்லாம் மூடி மறைக்கிறது நிறைய நடக்குது. அதெல்லாம் வந்து திருமாவளவன் தான் போய் சொல்லணும். இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் முட்டு கீழே இருந்து முட்டு கொடுக்குறாருல மேல வரைக்கும் ஹெர்குலிஸ் மாதிரி அவர் தான் சொல்லணும். ஆணவ கொலை ஏன் இங்க நடக்குதுன்றது அவர் சொல்லணும். பெரும்பான்மை இடத்துல 90% இடத்துல அதுல பாதிக்கப்படுறது தலித் பிரிவு தான். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அது திருமாவளவன் ஒன்றும் கவலைப்படலையே, அவர் 2 சீட்டு போதுன்னு தானே இருக்காரு. இல்ல அது ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேணுங்கிறதுல அவரும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இது ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. என்னன்னா ஆணவ சட்டம் கொலைக்கு என்ன சட்டம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆணவ கொலைக்கும் இந்த கொலைக்கும் சாதா கொலைக்கும் மசாலா கொலைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? என்ன கொலை? எல்லாம் கொலை தானே, ஓர ஏமாத்துறதுங்க. அது அதாவது எப்படின்னா ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கோரினா அட்வொகேட் அப்ப உங்களுக்கு என்ன வியூ இருக்கு? ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் இல்ல என்ன வேணாமா? அந்த தனி சட்டத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ நீங்க வந்து கொலைக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஆனா வந்து SC/ST ஆக்ட் இருக்கு, SC/ST ஆக்ட் கொலைக்கு இருக்கு. குழந்தைகள் மேல இருக்கிற வந்து இந்த பாலியல் தொல்லைக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது வந்ததுதான் போக்சோ. வந்துச்சு. அதுக்கு முன்னாடி போக்சோன்னு ஒண்ணு இல்லை. ஆமா, எதுக்கு இல்லை? ஏன் அது வந்துச்சு? அதுக்குன்னு தனி சட்டம் இல்லை. அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா 16 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து டச் பண்ணாலும் வரல, அது ரேப் பண்ணாதான் வரும்னு இருந்துச்சு. இந்த குழந்தைகள் இது அதிகமாக ஒரு சட்டம் தேவைப்பட்டது. அப்ப போக்சோ கொண்டு வந்தீங்க. ஆணவ கொலைக்கு என்ன சட்டம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கை கால் தனியா வெட்டணும்னு சட்டம் வரமா நம்ம நாட்டுல? கொலை தானே, எந்த விதமான கொலை. போக்சோல என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள், அந்த தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்குறது, இந்த மாதிரியான அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நார்மல் கொலையில இருந்து இல்லாம ஆணவ கொலைக்கு எக்ஸ்ட்ரா தண்டனைகளோடையும் கவனிப்புகளோடையும் ஒரு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற புரிஞ்சுட்டீங்க. இதுல பர்டிகுலர்லி என்னன்னா அப்படி தனி சட்டம் வருவதன் மூலமாகவாவது ஒரு டேட்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இல்ல டேட்டா வேணா நீங்க பண்ணிக்கங்க. நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னீங்க டேட்டா வாங்கிக்க போகுது. இது கொலை கம்ப்ளைண்டாவது ஃபைல் ஆகும். சரி, நடந்த கொலையில மர்டர் ஃபார் கெயின், அதுனா ஒரு நன்மைக்காக நடந்த கொலைன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து லீகலா சொல்றேன். மர்டர் ஃபார் கெயின் ஒன்று இருக்கு, சடன் ப்ரொவோகேஷன் ஒன்று இருக்கு, சொத்து தகராறுல ஒன்று இருக்கு, வன்மத்துல கொலை பண்றது இருக்கு. இத்தனை பல வகையான கொலைகள் இருக்குல்ல, அதுல டேட்டா யார் வச்சிருப்பாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கோம். சொத்துக்காக நடந்த கொலைகள் இவ்வளவு, ஆணவத்தினால் நடந்த கொலைகள் இவ்வளவு, மர்டர் ஃபார் கெயின்ன்றது வந்து வீட்டு பூந்து கழுத்து அறுத்து செயின் எடுத்துட்டு போறதுக்கு கெயினுக்காக பண்ற மர்டர். எப்படி இதை நீங்க தனியா வச்சுக்கோங்க. ஆணவ இது எதுக்கு சொல்றேன், கோவம் ஏன் எனக்கு வருதுன்னா ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்றது மூலமா திருமாவளவன் என்ன கொதிக்கிறாரு பாருப்பா, அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லப்பாங்க. என்ன தெரியும் உங்களுக்குன்னு கேட்கிறேன். ஆணவ கொலை என்ன வேணும்? தனி சட்டம். என்ன சொல்றது கடைசியில? தனியா ஒரு கோர்ட் வேணும். கடைசி என்ன சொல்ல போறீங்க? ஆணவ கொலைக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வேணும்னு கேட்பீங்க. ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் கோர்ட், MLA MP ஸ்பெஷல் கோர்ட், கரப்ஷன் ஆக்ட் பாக்குறது ஒரு ஸ்பெஷல் கோர்ட், EDக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட், CBIக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட், போக்சோக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட். சிறப்பு சட்டம் கேட்பதனுடைய நோக்கமே என்னன்னா, இப்ப நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது உங்களுக்கும் தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் மேக்சிமம் அந்த காவல் அலுவலகத்திலே காவல் நிலையத்திலேயே ஒரு பேசி சமாதானம் பண்ணி அனுப்பிவிடுற விஷயங்களும் இருக்கு. ஆனால் அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸும் இந்த ஆணவ கொலை சார்ந்து வர்ற இடத்துல நடக்குது. அதெல்லாமே மூடி மறைக்கப்படுது. அப்படிலாம் இல்லாமல் இந்த ஆணவ கொலைன்ற பேசிஸில் வந்துட்டாலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், முதல்ல அந்த கேட்டகரி கீழே கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகணும், இந்த சிறப்பு சட்டம்னு கொண்டு வந்துட்டா அது கண்டிப்பா நடந்தேறிடும் அப்படின்ற ஒரு விஷயம். அதன் மூலமாக நியாயம் கிடைக்கும்ன்ற ஒரு அடிப்படையான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வைக்கிறாங்க சிறப்பு சட்டம் கேட்கறவங்க. சிறப்பு சட்டம் வந்துட்டா மட்டும் ஆணவ கொலை நின்றுமானா அது ரெண்டாவது கேள்வி. நான் அப்படி சொல்ல, நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன். பட் அது கம்ப்ளைண்ட் கண்டிப்பா ஃபைல் ஆகுது ஆகும் இல்லையா, அந்த பேசிஸ்ல தான் கேட்கறாங்க. இல்ல நீங்க எப்படி கேட்கறீங்கன்னா, சார் எல்லாத்துக்கும் கொலைக்கு எல்லாம் இருக்கு, சொத்துக்காக அப்பா பையனை கொல்றது, பையன் அப்பாவை கொல்றதுக்கு சிறப்பு சட்டம் வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்க வச்சுங்களேன். நான் என்ன சொல்றேன், ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? ஆணவ கொலைக்கும் நீங்க சொல்ற இல்லைங்க, கொலை தாங்க. மோடஸ் ஆபரண்டி வேற, சாதியின் ரீதியிலே கொலை பண்றது. சரி, நான் சொல்றது புரியல உங்களுக்கு. கொலை நடந்து பாடி இருக்குங்க, வெட்டுப்பட்டு பாடி இருக்கு, அது கொலை தானே. அதுக்கு ரீசன் வந்து ஆணவ கொலையா இருக்கலாம், மர்டர் ஃபார் கெயினா இருக்கலாம், சொத்து தகராறு இருக்கலாம், அப்பா பையனுக்கு தகராறு இருக்கலாம், குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு இல்லைன்னு சொல்லி அடிக்கலாம், சடன் எதுவா இருந்தாலும் கொலைங்க. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? மேக்ஸிமம் தண்டனை லைஃப் இன் டெத், 2 தானே. நம்ம ஊர்ல கொலைக்கு மேக்ஸிமம் தண்டனை 2 தானே. ஆணவ கொலைக்கு என்ன கொடுத்துருவீங்க? எக்ஸ்ட்ராவா டபுள் இது லைஃப் கொடுக்க போறீங்களா? அதனால நான் சொல்றது என்னன்னா, போக்சோ மாதிரி எங்க ப்ரொவிஷன் இல்லையோ அங்கதாங்க சட்டம் வேணும். இங்கதான் ப்ரொவிஷன் இருக்க. இது ஏமாற்று வேலைங்கிற. நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் போற என்ன பண்ணணும்னா, ஆணவ கொலை நடக்கிறதுக்கு உண்டான காரண காரியங்களை புரிஞ்சு கவர்மெண்ட்ல கேட்டு ஏன் எப்படி நடக்குது, சாதிகள் இல்லைன்னு சொல்லுங்க, சாதி வேறுபாடுகளை கலையுங்க, இன்னொன்னு நாடக காதலை நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லணும். யாரு பர்டிகுலர் அவர் சொல்லணும். அவர் தான் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு வெட்டு குத்துன்றாரு. அது சொல்லக்கூடாது. என்னன்னா காதல் தன்னால வரணும். அவர் திருமாவளவன் சொல்றது என்னன்னா, கவுன்சிலிங் பண்ணணும். மக்களே, இளைஞர்களே, காதல் தன்னால பூக்கணும். நீங்க பூக்க வைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு பைக் வச்சுக்கிட்டு
காதுல கம்பல் வச்சுட்டு வாவான்னு கூப்பிடாதீங்க அப்படி சொல்லணும். புரியுதா சொல்றது உங்களுக்கு? அப்படி பண்ண ஆணவ கொலைகள் குறையும். 2 பேரும் வந்து லவ் பண்ணீங்கன்னா பாதி வீட்டுல ஒத்துப்பாங்க. இன்னொன்னு கோபி, நீங்க எடுத்த சர்வே எடுத்து பாருங்க. ஆணவ கொலை ஆக்சுவலி பர்டிகுலர்லி அந்த சமூகத்து இளைஞர்களை மட்டும் நீங்க அந்த சமூகம் நான் சொல்லவே இல்லை. அந்த சமூகம் சொல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏன் நீ அவ வீட்டுல லவ் பண்ணுனாரு. நான் சொல்ல, அவர் சொன்னாரு. அந்த வீட்டுல அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, ஒரு தலைவர் என்ன பண்ணணும்னா, உங்க 2 பேரும் காதல் வந்தா எங்கிட்ட வாங்க, அது ஜென்யூன் காதல் வந்தா நான் சேர்த்து வைக்கிறேன், சட்டம் இருக்குன்னு சொல்லணும். ஒரு வீட்டுல போய் காதல் பண்ணுன்னு சொல்லக்கூடாது தலைவர். அதுதான் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு, நாடக காதல் நாங்க எதிர்க்கிறோம், சமூக ஆணவ கொலை நாம ஆதரிக்கல, நாடக காதல் எதிர்க்கிறோம். ஏன் லவ் ஜிஹாத் மட்டும் என் படமா வருது? எத்தனையோ காதல் நடக்குது. நீங்க எத்தனையோ படம் பார்த்திருப்பீங்க. கமலஹாசன் சரிகா படம்லாம் பார்த்திருப்பீங்க. அது ட்ரூ லவ். எங்கேயாவது லவ் ஜிஹாத்துக்கு படம் வந்திருக்கா? இப்பதானே வருது கேரளா ஸ்டோரி. ஏன் நாடக காதல்? அதெல்லாம் ப்ராம்ப்டட் டெம்ப்டட் லவ். அதெல்லாம் ஒருத்தரை போய் ஃபேசினேட் பண்ணி எப்படியாவது பிடிச்சி லவ் பண்ண வச்சு தாலி கட்டினதுக்கு அப்புறம் ISIS கூட்டு போறது தான் கதை. அதே மாதிரி தான் ஒருத்தர் ட்ராப் பண்ணாதீங்க யாரையுமே. அப்படி பண்ணீங்கன்னா ஆணவ கொலை. இப்போ நீங்கள் ஆணவ கொலையில் இந்த எடுத்து பாருங்க சர்வேவை, 50% ஆணவ கொலை ஏன் நடக்குதுன்னா, அந்த பையன் வந்து வேணுன்ட்டே பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு வேணுன்ட்டே அந்த பையன் லவ் பண்ணுது. வேணுன்ட்டே லவ் பண்றது. அது அப்பா அம்மா சொல்றாங்க, இது நாடக காதல்மா, புரிஞ்சுக்க, அந்த பையன் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டான் லைஃப் லாங்க, அதனால எனக்கு கோவம் வருதுமான்னு தான் பண்றாங்களே தவிர, எல்லா இடத்துலையுமே இல்ல 2 பேர் லவ் பண்ணிட்டீங்கன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஊரை விட்டு ஓடிடுவாங்க. நீங்க சொல்ற பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இல்ல ஆணவ கொலை என்ன பிரச்சனை அவங்களுக்கு வருதுன்னா, இவன் வேணுன்ட்டு. தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ கொலைகள் எல்லாத்துலேயுமே இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறது நம்மளுக்கு பிரதானமாக தெரிய வந்திருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே என்ன நாடக காதலாவா இருந்திருக்கிறது? இல்ல, நாடக காதல் இல்ல. நாடக காதல இருக்கக்கூடாதுன்னு தலைவர்கள் சொல்லணும்னு சொல்றேன். நீங்க சட்டம் போடாதீங்க, சட்டம் போட சொல்லி தலைவர்கள் சொல்லக்கூடாதுங்க. லவ் தன்னால வரணும், நாடக காதலா இருக்கக்கூடாது. அதான் சார், அப்படி வந்தா தானே வெட்டுறாங்கன்ற விஷயம் வருது இல்லையா? அப்படி வந்து வெட்டினா அது ஆணவ கொலைங்க. அது கோர்ட்டு இதே கொலை தண்டனை இருக்கும், அதே அதுல போகும். தனி சட்டம்னு சொல்றது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, அதை வந்து நீர்த்து போக வழி பண்றாங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது அர்த்தம் கரெக்டா புரிஞ்சுங்க. ஆணவ கொலைக்கு இப்ப ஏற்கனவே சட்டம் இருக்குது. ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் கேட்கறது மூலமாக அந்த சட்டம் போடலப்பா, அதனால ஆணவ கொலைப்பா. இல்ல, ராஜஸ்தான்ல அதுக்குன்னு இப்போ ஸ்பெஷல் சட்டம் ராஜஸ்தான்ல ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க இல்லையா? அதனால ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. அது போல இங்க வர்றதுல என்ன மாற்றம் வச்சுக்கோங்க போகுது, இப்போ பாதிப்பு வந்துட போகுது. நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு சட்டம் வேணும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா புக் எனக்கு வேணும், என் ரேக்ல ஒரு எக்ஸ்ட்ரா புக் இருக்கும், அவ்வளவுதான். வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் ஆக போறதில்லைன்ற என்னோட கருத்து. இது தனி சட்டம் வச்சதுனால அந்த கொலையும் குறைய போறது இல்லை, அந்த சட்டமும் தனியா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து தலையை துண்டிக்கப்படும், கால் வெட்டப்படும் சொல்ல முடியாது உங்களால. என்ன இருந்தாலும் 2 தண்டனை தான், 2 தண்டனை தான். ஒன்னு கொலை, ஒன்னு டெத்து, ஒன்று லைஃப். மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, இதுக்கு மேல எதுவும் கொடுக்க முடியாது. மேபி நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க, கடைசியில ஒரு தனி ஒரு இது போடுவேன்னு, சிறப்பு நீதிமன்றம் வைப்பீங்க. அதான் ஏற்கனவே 8 சிறப்பு நீதிமன்றம் இருக்கு, இதை சேர்த்து 9வது போட்டுக்குங்க, அவ்வளவுதான். அந்த நீதிமன்றம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பிராக்டிகலா ஒரு இது இருக்காது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வையை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.